ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்க பார்க்க போறது இன்னைக்கு கலர்ஸ் தமிழ் டிவி சேனல் அண்ட் ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆன பொன் ஒன்று கண்டேன் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல அசோக் செல்வன், வசந்த் ரவி, ஐஸ்வர்யா லட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவங்க பிரியா. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் போட்டவர் யுவன் சங்கர் ராஜா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே சண்டை மட்டும் போட்டு இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அசோக் செல்வன் அண்ட் வசந்த் ரவி, இவங்க ரெண்டு பேருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற வேற இடத்துல இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அசோக் செல்வன் கைனகாலஜிஸ்டா இருக்காரு. வசந்த் ரவி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களை பாத்துக்கிறதுக்காக வீட்டுல வேலையை விட்டுட்டு இருக்காரு. அசோக் செல்வன் ஒரு வாட்டி ஸ்கூல் யூனியன்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அவங்க அம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சென்னைக்கு வந்துட்டு என் ஹாஸ்பிட்டலே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு போய் அவங்க அம்மா உடம்பையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவரையும் மாடரா மாத்துறாரு. ஏன்னா அவர் கும்பகோணத்துல ரொம்ப பழம் மாதிரி இருப்பாரு. இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வசந்த் ரவி ஐஸ்வர்யா லட்சுமியை ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறாங்க. பார்த்துட்டு அசோக் செல்வன் கிட்ட எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்றதுக்கு ஐடியா கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அசோக் செல்வன் ஒரு பிளே பாய் மாதிரி இருக்காரு. சோ அவர்கிட்ட லவ் ஐடியா கேட்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமியை பாக்குறாங்க. இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமியோட எக்ஸ் வைஃப். இந்த விஷயம் வசந்த் ரவிக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் கதை எப்படி போகுது, யாருக்கு யாரோட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இது ஒரு ஃபீல் குட் டிராமா. சோ இந்த மாதிரி ரொம்ப கேயாஸோ இல்ல அடிதடியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு மூவி. அது ஏன் இப்படி பாசிட்டிவா சொல்றேன் அப்படின்னா, இப்ப நிறைய ஆக்ஷன் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ் அந்த மாதிரி வந்த ஜானர்ல இப்போ இந்த மாதிரி ஒரு டிராமா ஜானர் வந்தது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. அதே மாதிரி இந்த லீட் கேரக்டர்ஸோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்காக அடிச்சுக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து சில இடத்துல ஹியூமராவும் இருந்தது, சில இடத்துல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இல்ல காமெடி ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் வந்து நல்லாவே இருந்தது கேட்கறதுக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா, முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஏகப்பட்ட இடத்துல ஹியூமரை திணிச்சிருக்காங்க. பட் ஆனா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணுக்காக அடிச்சுக்கிறதுங்கிறது வந்து சில ரொம்ப லாஜிக்கே இல்லாம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க மூணு பேர் சுத்தி தான் கதை போய்கிட்டே இருக்கிறதுனால வேற ஒரு டீவியேஷன் எதுவுமே இல்ல. ஒரே சீனே ரெப்பிட்டேட்டிவா போற மாதிரி இருக்கும். சில இடத்துல வசந்த் ரவி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கிளைமேக்ஸும் சுந்தரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து ஃபன் எலிமெண்டா முடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது ரொம்ப கன்வின்சிங்கான எண்டிங் மாதிரி தெரியல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபீல் குட் டிராமா தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரெப்பிட்டேட்டிவான சீன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால எனக்கு படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். நீங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜியோ சினிமாஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.